தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. இன்று நாம் தொடர்ந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். முதலாவது ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். தாப்பனே, நீரே உன்னத தேவன். எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை நீர் போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த ஆதியாகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சத்தியங்களை இன்று நாங்கள் எப்படி எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும், இதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த ஞானத்தை எங்கள் வாழ்வில் நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய சத்தியம் எங்களை விடுதலையாக்கும். உம்முடைய சத்தியம் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். தாப்பனை, உம்மை நோக்கி பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தாப்பனை, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர். அவங்க வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்குது, எந்த காரியங்கள் அவங்களுக்கு உதவி தேவை, இதெல்லாம் நீர் அறிவீர். அவங்களுக்கு எங்கே உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். உம்முடைய வல்லமை அவர்களை தொடட்டும். உம்முடைய நன்மைகள் அவங்க வாழ்வில் வெளிப்படட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நல்ல பயபக்தியோட, ஜெபத்தோட, எதிர்பார்ப்போட தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். மறுபடியும் வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் போன மெசேஜில் சொன்ன பிரகாரம் பைபிள்லையே மிக முக்கியமான வசனம் இதுதான். அதை வாசிச்சிருவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த வசனத்தில் அநேக முக்கியமான காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரியத்தை இன்று தியானிக்க போகிறோம். நம்முடைய தேவன் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார், அல்ஃபாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார், முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். நீங்கள் பைபிளில் பல இடங்களில் இந்த 3 நாமங்களையும் பார்த்துருப்பீங்க. ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. ஆல்ஃபான்றது கிரேக்க மொழியில் முதலாவது ஆல்ஃபபெட், ரைட்? நம்ம ஊரில் ஆன்றோம் இல்லையா, அந்த மாதிரி ரைட், அதான் கிரேக்க மொழியில் ஆல்ஃபா, ரைட்? ஒமேகான்றது கடைசி வார்த்தை, ரைட்? அந்த கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்படுகிற கடைசி ஆல்ஃபபெட், கடைசி எழுத்து, ரைட்? அப்போது அது ஒமேகா, ரைட்? அதனால தான் பாருங்கள், இந்த 3க்குமே அர்த்தம் ஒன்று தான். ஆல்ஃபானா ஆரம்பம், ஒமேகானா முடிவு, ரைட்? ஆதியும் அந்தமும். ஆதி இதில் ஆரம்பம், த பிகினிங். இங்கிலீஷில் இப்படியே சொல்லுவாங்க, த பிகினிங் அண்ட் தி எண்ட், ரைட்? அதே மாதிரி முந்தினவரும் பிந்தினவரும், த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட். ஹல்லேலூயா. இந்த 3 நாமங்களுமே கர்த்தரை குறித்த ஒரு மகாபெரிய வெளிச்சத்தை நமக்கு கொடுக்குது. என்ன சொல்ல வருது பைபிளில் இந்த நாமங்கள் மூலமாக நமக்கு? சகலவற்றையும் ஆரம்பித்தவர் கர்த்தர். அதனால தான் பாருங்கள், எடுத்த உடனே பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆதியிலே தேவன். ஆதியில் வேறு யாரும் கிடையாது. ஆதியில் மற்ற காரியங்கள்லாம் இல்லை. சயின்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக டார்வினோட அந்த எவல்யூஷன் தியரி ஆரம்பித்த காலங்கள்லேருந்து அவங்க என்ன யோசித்தாங்கன்னா, இந்த உலகம் இட் வாஸ் இட்டர்னல், ரைட்? இந்த உலகத்துக்கு ஆரம்பம்லாம் ஒன்றும் கிடையாது. இது எப்போதுமே இப்படி தான் இருந்துச்சு. எப்போதுமே இருந்த இந்த உலகத்தில் அந்த ஜீவராசிகள்லாம் படிப்படியாக எவால்வ் ஆகி வந்துச்சு. கோடான கோடி ஆண்டுகள் கடந்து போச்சு. அந்த கோடான கோடி ஆண்டுகளை எப்படியாவது என்னமோ நடந்து எப்படியோ கம்பைன் பண்ணி, ரைட், இந்த ஜீவராசிகள்லாம் அப்படியே வளர்ந்துருச்சு, ரைட் அப்படின்னு
அவங்களுடைய போதனையை ஒன்று கொண்டு வந்தாங்க. ரைட். ஆனால் வேதம் அப்படி போதிக்கலை. இன்ஃபேக்ட் சயின்ஸ் இப்போ தான் ஒரு சில ஆண்டுகளாக இந்த லாஸ்ட் ஃபியூ டெக்கேட்ஸில் இதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரைட். உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருந்துச்சு அப்படின்றத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. இந்த உலகம் நித்தியமாக எப்போவுமேலாம் இல்லை. ஒரு காலத்தில் இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இயற்கை உலகம், நம்ம பூமி, இங்கே இருக்கிற இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள், இந்த யூனிவர்ஸ், இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு பர்டிகுலர் நேரத்தில் இது இந்த இயற்கை உலகம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, த பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்க சொல்கிற எல்லாத்தையும்லாம் நம்புறதில்ல. ஆனால் அவங்க ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சாங்க சயின்ஸ் மூலமாக. ரைட். இந்த சயின்டிஸ்ட் சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம நம்பவும் கூடாது, நான் நம்புறதும் கிடையாது. ரைட். இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். ஒரு காலத்தில் இந்த பூமி இல்லை, இந்த இயற்கை உலகம், பூமி மட்டும் இல்லை, இந்த இயற்கை உலகமே இல்லாமல் இருந்துச்சு. இந்த இயற்கை உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது என்பதை சயின்ஸே இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரைட். இந்த லாஸ்ட் ஃபியூ டெக்கேட்ஸ். அந்த பாயிண்ட்டை மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது. அந்த ஆரம்பத்துக்கு காரணம் கர்த்தர், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர். அதனால தான் வேதம் எடுத்த உடனே கர்த்தரை குறித்து சொல்கிற முதல் காரியம், அவர் சிருஷ்டிக்கிறவர், உருவாக்குகிறவர். ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இல்லாமல் இருந்த இந்த காரியங்களை அவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஹீ இஸ் தி ஆல்ஃபா. இன்றைக்கி நம்ம ஒரு ஆளை பார்த்து ஆல்ஃபா மேல் அப்படின்னு சொல்கிறோம். அது வேறு அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பைபிளில் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பிக்கிறவர். வேதத்தில் ஆண்டவராக இயேசுவுக்கு ஒரு பேர் இருக்குது இல்லையா? நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் கர்த்தர் தான் இந்த உலகத்தை ஆரம்பித்தார். இந்த சிருஷ்டிப்பை அவர் தான் ஆரம்பித்தார். ரைட். அவர் தான் முடிவுக்கும் கொண்டு வரப்போகிறார். இப்போ புரியுதா கனெக்ஷன் ஆதி ஆமத்துக்கும் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துக்கும்? ரைட். ஆதி ஆமம் உங்களால் ஆதி ஆமத்தை நம்ப முடியலன்னா உங்களால் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தையும் நம்ப முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் நம்பிக்கை இருக்கணும்னா ஆதி ஆமத்தை நீங்கள் நல்லா விளங்கி அதில் உங்களுக்கு நம்பிக்கை வரணும். கர்த்தர் ஆரம்பித்தார் என்ற நம்பிக்கை இருந்தால் தான் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை வரும். ஏன்னா முடிவுக்கு கொண்டு வர அவருக்கு வல்லமை இருக்குது அப்படின்றதுக்கு ஆதாரம் என்ன? அவர் தான் ஆரம்பித்தவர். புரியுதா? ஹல்லேலூயா. ஆரம்பிக்க அவருக்கு வல்லமை இருந்ததுனால தான் முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அவருக்கு வல்லமை இருக்குதுன்னு நம்மளால் நம்ப முடியும். ரைட். ஹல்லேலூயா. அதனால தான் ஆதி ஆமத்துக்கும் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குது. நான் படிப்படியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு முக்கிய ஒரு கனெக்ஷன். இன்ஃபேக்ட் நீங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் கர்த்தர் என்ன பேசினார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். இங்கே ஆண்டவராகிய இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? யோவான் அப்போஸ்தலனுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது இப்படி சொல்லுகிறார் தன்னை குறித்து. கர்த்தருடைய நாளில் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அதாவது அந்த சத்தம், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியாத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. இங்கே ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் இந்த உலகம் எப்படி முடிவுக்கு கொண்டு வரப்பட போகிறது, இந்த இயற்கை உலகமும் இந்த யுகமும் எப்படி முடிவுக்கு வரப்போகிறது என்பதை முன்னமே நமக்கு அறிவிக்கிற புஸ்தகம் இல்லையா வெளிப்படுத்தின சுவிசேஷம். அது மட்டுமல்ல, வருகிற யுகத்துடைய ஆரம்பத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிற புஸ்தகம் வெளிப்படுத்தின சுவிசேஷம். 2 காரியங்களும் அதில் இருக்குது. ஒன்று, இப்போ இருக்கிற இந்த இயற்கை உலகமும் இப்போ இருக்கிற செயல்பட்டு கொண்டு இருக்கிற இந்த யுகமும் எப்படி முடிவுக்கு வருதுன்னு நம்மளுக்கு சொல்லுது. அது மட்டுமல்ல, வரப்போகிற அந்த காலம் நித்தியம், அடுத்து கர்த்தர் ஆரம்பிக்க போகிற அந்த யுகம், த கம்மிங் ஏஜஸ், ரைட்,
அது எப்படி ஆரம்பமாக போகிறது என்பதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், அந்த சுவிசேஷத்தை கர்த்தர் ஆரம்பிக்கும் போதே தன்னை குறித்து சொல்கிறார், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். தன்னுடைய க்ரெடென்ஷியல்ஸை கர்த்தர் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறார். கர்த்தர் இப்படி செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். பல இடங்களில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு முன்பாக கர்த்தர் வந்து தான் யார், தன்னால் என்ன முடியும் என்பதை அறிவிப்பார். அறிவிச்சிட்டு தான் ரைட் இப்போ என்ன பண்ண போகிறேன்றதை சொல்லுவார். ரைட், இது நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கலாம். மத்தேயுக்கு போங்க. மத்தேயுன்னு சொல்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:15 வசனத்தை வாசிப்போம். இங்கே வந்து கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை அறிவிக்க போகிறார். ரைட், அதாவது பாபிலோன் தேசத்திலிருந்து இஸ்ரவேலுடைய விடுதலையை அறிவிக்க போகிறார். அப்படி அறிவிக்க போகிறப்ப கர்த்தர் அதை எப்படி சொன்னார்ன்றதை கொஞ்சம் கவனிங்க. நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். தன்னுடைய க்ரெடென்ஷியல்ஸை ப்ரெசன்ட் பண்ணுறார் இல்லையா. சமுத்திரத்தில் வழியையும் வலிய தண்ணீர்களில் பாதையும் உண்டாக்கி, அதாவது சிவந்த சமுத்திரத்தில் அவர் செய்த அந்த காரியத்தை இங்கே சொல்கிறார். ரைட், தன்னுடைய குவாலிஃபிகேஷனை ப்ரெசன்ட் பண்ணுறார். அவர் யார், அவர் செய்த காரியம் என்ன. இப்போ நம்ம இந்த ஈவிலாம் சப்மிட் பண்ணுறோம் இல்லையா, ஈவின்னு சொல்லிட்டு சிவி. அப்போ சிவியில் வந்து நம்ம வந்து பழைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம என்ன மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கிறோம், நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறோம், ரைட், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்ன, இப்படி நம்மையும் நம்முடைய திறமையும் நம்முடைய அனுபவத்தையும் வெளிப்படுத்துகிற காரியங்கள் அந்த கரிக்குலம் ஐட்டில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் இல்லையா. ஹல்லேலூயா. அப்போது அந்த மாதிரி இங்கே வந்து கர்த்தர் தான் யார், தான் என்ன செய்திருக்கிறேன் அப்படின்றத இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்து சொல்கிறாரு பாருங்க, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதை சொல்கிறது கர்த்தருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, என்ன தகுதி இருக்குது. ஏன்னா பாருங்கள், ஒரு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் வந்து அடிமைகளாக இருந்தாங்க, பார்வோனுக்கும் அவன் சேனைக்கும். ரைட், பார்வோனுக்கும் எகிப்துக்கும் அடிமைகளாக இருந்தாங்க. அப்போ அவங்கள கர்த்தர் யுத்தம் பண்ணி விடுவிச்சு பாதையில்லாத இடத்துல பாதையை உண்டாக்கி அவங்கள எகிப்துடைய சேனையின் கையிலிருந்து தப்பு வச்சு, அது மட்டும் இல்லாமல் எகிப்துடைய சேனையை மொத்தமாக சிவந்த சமுத்திரத்தில் அழிச்சார் இல்லையா. அது மட்டுமல்ல, எகிப்தை மடங்கடிக்க பண்ணிட்டு பாருங்கள், அவங்களுக்கு டோட்டலாக ஒரு புது வாழ்க்கையை கொடுக்குறாரு. ஒரு பக்கம் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு நிரந்தர விடுதலை, இன்னொரு பக்கம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசம். அங்கே இவங்களுக்கு சொந்தமாக நிலம், சொந்தமாக வீடு, தோட்டம், இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறாரு இல்லையா. ஒரு பக்கம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, இன்னொரு பக்கம் செழிப்பான வாழ்வு. ரைட், எந்த அளவுக்கு கர்த்தர் அவங்க வாழ்க்கையை மாற்றினார்னா, அந்த அடிமைத்தனத்தோடைய ஒரு 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 எவிடன்ஸே அவங்க வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு அவங்க வாழ்வை வளமாக மாற்றினார். உடம்பில் ஆரோக்கியத்தை கொடுத்தாரு, தெய்வீக சுகத்தை கொடுத்தாரு, தேவைகளை சந்தித்தார், அவங்களுக்கு ஒரு வளமான செழிப்பான எதிர்காலத்தை கொடுத்தார். இப்படி அவங்கள அந்த பழசெல்லாம் மறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல புதிய வாழ்வை கொடுத்தார் இல்லையா இஸ்ரவேல் மக்களுக்கு. அதன் அடிப்படையில் தான் இங்கே சொல்கிறாரு, தன்னுடைய குவாலிஃபிகேஷன்லாம் ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு பாருங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ரைட், இப்படி பைபிளில் இன்னும் பல இடங்கள் இருக்குது. இப்போ ஒரு இடம் பார்த்திங்கன்னா, நீதிமொழிகளில் கர்த்தர் வந்து தன்னுடைய ஞானத்துக்கு சிபாரிசு பண்ணுறார். ரைட், ஞானத்தை குறித்த ஞானத்துடைய நன்மைகள், ஞானத்தினால் உண்டாகிற பலன்கள், ஞானத்துடைய மேன்மை, இதெல்லாத்தையும் சொல்லிட்டு 19ஆம் வசனம் நீதிமொழிகள் 3:19 அங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் இப்படி சொல்கிறார்,
கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயம் பனியை பெய்கிறது. ரைட், ஞானத்தை குறித்த ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறார். அதனால் உண்டாகிற நன்மை, அதனால் உண்டாகிற வாழ்வு, செழிப்பு, அதனால் உண்டாகிற பலன்கள், ரைட், இதெல்லாத்தையும் சொல்லிவிட்டு நானே ஞானத்தை பயன்படுத்தி தான் என்னுடைய கிரியைகள்லாம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு அதுக்கு சாட்சி வேறு கொடுக்குறார். ஞானத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ரைட், இந்த காரியங்கள்லாம் இப்படி எலாபரேட்டாக ப்ரெசன்ட் பண்ணுறாரு பாருங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதே மாதிரி தான் ஏசப்பாவும் அங்கே செய்கிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, ரைட், வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாரு? நானே ஆல்ஃபாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன், ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன். ரைட், அதை சொல்லிட்டு தான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை சொல்கிறார். அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை, இவரால் இதெல்லாம் செய்ய முடியும். நம்மளால் எப்படி நம்புறது? எதை வச்சு நம்புறது? நம்ம அவர் தான் ஆதியில் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் மச்சங்களையும் அவர் தான் உருவாக்கினார். அவர் தான் மனிதனையும் உருவாக்கினார். அவர் தான் இந்த மனுக்குலத்துடைய இந்த யுகத்தை அவர் தான் ஆரம்பித்து வச்சார். இந்த இயற்கை உலகத்தையும் அவர் தான் ஆரம்பித்து வைத்தார். ரைட், ஆரம்பித்த அவரால் முடிவுக்கு கொண்டு வர முடியும். இதுதான் க்ரைட்டீரியா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்படுகிற ஒரு பிரதானமான சத்தியம் என்ன? ஆரம்பித்தவர் கர்த்தர். ஒரு காலத்தில் இந்த பூமி கிடையாது, ஒரு காலத்தில் இந்த வானம் கிடையாது. நம்ம பார்க்குற இந்த இயற்கை உலகம் இதெல்லாம் நம்ம பிறந்ததுலேருந்து இதெல்லாம் இருக்குது. அதனால் இது இல்லாத ஒரு நேரத்தை நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திரிக்கும் போது ஒரு கான்ஃபிடென்ஸோடு எந்திரிக்கிறோம். என்ன கான்ஃபிடென்ஸ்? பூமி கீழே இருக்குது. ரைட், நான் காலை எடுத்து கட்டிலேருந்து எந்திரிக்கும் போது அந்த காலை கீழே வைக்கும்போது பூமி அங்கே இருக்கும், மேலே வானம் இருக்கும், இல்லாமல் போகாது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்குது, இன்பில்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் இதை நம்ம பார்த்துருக்கோம், ருசி பார்த்துருக்குறோம், அனுபவிச்சிருக்கிறோம். அதனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் வேதம் போதிக்கிற சத்தியம் என்ன? ஒரு காலத்தில் இந்த பூமி இல்லை, நம்ம பார்க்குற இந்த இயற்கையான பூமி கிடையாது. ஒரு காலத்தில் நம்ம பார்க்குற இந்த ஆகாயம், வானம், அதுக்கு மேலே இருக்கிற வானம் எதுவுமே இல்லை. அதை வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உருவாக்கினார். இல்லாமல் இருந்துச்சு, அதை கர்த்தர் உருவாக்கினார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க, இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கிறத பயன்படுத்துறதுக்கு கர்த்தர் ஒன்றும் மனுஷன் கிடையாது. புரியுதா? இல்லாமல் இருக்கிறத உருவாக்குனதுனால தான் அவர் தேவன். இப்போ நம்மளால் பாருங்கள், இருக்கிறத தான் பயன்படுத்த முடியும். கர்த்தர் நம்ம கையில் என்னத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறாரோ அதை மட்டும்தான் நம்மளால் பயன்படுத்த முடியும். நம்மளால் புதுசாக ஒன்றை உருவாக்க முடியாது. ரைட், we are not capable of that. We are capable of inventing, but we are not capable of creating. கிரியேஷன்றது இருக்கிற காரியத்தை பயன்படுத்தி உருவாக்குறது கிடையாது, அது இன்வென்ஷன். ரைட், இன்வென்ஷனுக்கும் கிரியேஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், ஒரு காலத்தில் பூமி கிடையாது, ஒரு காலத்தில் வானம் கிடையாது, கர்த்தர் உருவாக்கினார். God is the author of all creation. God is the Alpha. God is the beginning. God is the first. He started everything. அவர் தான் சகலவற்றையும் ஆரம்பித்தார். கர்த்தர் ஆல்பாவாகவும் ஆரம்பமாகவும் ஆதியாகவும் முந்தினவராகவும் இருக்கிறார். அவர் தான் சகலவற்றையும் ஆரம்பித்தார். இந்த சத்தியம் வேதத்தில் பல விதங்களில் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு காஸ் அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. அவர் தான் முதல் காரணம். அவர்கிட்ட எல்லாம் வந்துச்சு. அவர் தான் எல்லாத்தையும் பிறப்பித்தார், உருவாக்கினார். ரைட், ஹீ இஸ் த பிகினிங். தெர் இஸ் நோ அதர் பிகினிங். ஹல்லேலூயா. தெர் வாஸ் அ பிகினிங் ஃபார் ஆல் கிரியேஷன். சகல சிருஷ்டிப்புக்கும் ஒரு ஆரம்பம் இருந்தது. அந்த ஆரம்பம் கர்த்தரால் உண்டானது.
புரியுதா? இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம் பைபிளில். சரி, இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் இந்த டாபிக் சம்மந்தப்பட்டு என்ன சொல்லுதுன்றதை நம்ம கொஞ்சம் இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்த பிரகாரம் யோவான் 1 அதிகாரம் முதல் 4 வசனங்களை கொஞ்சம் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அந்த வார்த்தைன்ற இடத்துல இயேசுன்னு போட்டுக்கோங்க. இங்கே வார்த்தைன்னு சொல்லும்போது இந்த பைபிள் நினச்சிக்கக்கூடாது, ரைட்? இந்த பைபிள் கிடையாது இங்கே வார்த்தைன்னு சொல்லும்போது. ஹல்லேலூயா. அது இயேசுவை குறிக்கிறது. ஆண்டவராக இயேசுவுக்கு இன்னொரு நாமம் இருக்குது, தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அவர் தான் ஜீவிக்கிற வார்த்தை, த லிவிங் வேர்ட். அதனால் பாருங்கள், இங்கே வார்த்தைன்னு சொல்லும்போது இயேசுவை குறிக்குது, ரைட்? இயேசுடைய நாமம். இங்கே 2வது வசனத்தில் பார்த்திங்கன்னா அது ஆதியிலே தேவனோடு இருந்ததுன்னு சொல்லலை, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர்னா யார்? இயேசு. ஹல்லேலூயா. புரியுதா? அதனால் அந்த இடத்துல அந்த வார்த்தை அவர் அப்படின்ற இடங்கள்லாம் இயேசுன்னு போட்டு வாசிங்க, உங்களுக்கு இது நல்லா விளங்கும். ஆதியிலே இயேசு இருந்தார். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிகினிங் இன் தி இட்டர்னல் ரம், ரைட்? நம்ம இன்றைக்கி பார்க்குற மாதிரி 4 கிழமை வருஷம் அந்த டைம் ஃப்ரேமில் கர்த்தர் செயல்படலை. கர்த்தர் நித்தியத்தில் இருக்கிறார், ரைட்? இந்த நேரம் காலம் இதெல்லாம் மனுஷனுடைய பிரயோஜனத்துக்காக கர்த்தர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். டைம் இட் செல்ஃப் இஸ் அ கிரியேஷன். நேரம் காலம் 4 வருஷம்ன்றதே அது ஒரு படைப்பு. அது ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்குது நம்மளுக்கு, அதை நம்ம அப்புறமா பார்ப்போம், ரைட்? அப்போ ஆதியிலன்னு சொல்லும்போது நித்தியத்தில் வார்த்தை, அதாவது இயேசு இருந்தார். அந்த இயேசு தேவனிடத்தில், அதாவது பரலோக பிதாவிடத்தில் இருந்தார். அந்த இயேசு தேவனாயிருந்தார். ஹல்லேலூயா. இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. இதெல்லாம் அவர் குறிப்பாக சொல்கிறார். இயேசு தேவன்றதை சொல்கிறாரு. இயேசு நித்திய தேவன் என்று சொல்லுகிறார். இயேசு ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு மனுஷன் கிடையாது, அவர் நித்தியத்தில் வசித்த தேவன் என்பதை எடுத்த உடனே முதல்ல சொல்லிடுறார். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டார்டிங் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டார்டிங். இயேசுவை குறித்து படிக்கிறவங்க இந்த விசுவாசத்தோடு தான் படிக்கணும். அப்போ தான் சுவிசேஷம் உங்களுக்கு விளங்கும். அப்போ தான் சுவிசேஷத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இயேசு ஏதோ அந்த கலிலேயாவில் சுற்றி திரிந்த ஏதோ ஒரு அற்புதம் செய்கிற தீர்க்கதரிசியோ இல்லை வெறும் ஞானியோ கிடையாது. இயேசு ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நித்திய தேவன், ரைட்? இப்போ ஒரு முக்கியமான சத்தியம் இங்கே சொல்லப்படுது 3ஆம் வசனத்தில். சகலமும் இயேசு மூலமாய் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. சகலமும் எப்படி உண்டாச்சு? இயேசு மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. இங்கேயும் இந்த பாயிண்ட் சொல்லப்படுது பாருங்கள். சகலமும் சொல்லுங்கள். சகலமும் நம்ம இயற்கை உலகத்துலேயும் சரி, ஆவிக்குரிய உலகத்துலேயும் சரி, சகலமும் சொல்லுங்கள். சகலமும் எல்லாம் இயேசு மூலமாய் உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கினவர் பரலோக பிதா. அதை எப்படி செஞ்சார்னா இயேசு மூலமாகவும் பரிசுத்தாவியானவரின் வல்லமை மூலமாகவும் அதை செய்து முடித்தார். அந்த கிரியேஷனில் 3 பேருமே இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. நம்ம இங்கே பார்க்குறோம். ஹல்லேலூயா. பைபிளில் அங்கே ஆதியாகமத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார்னு சொல்லிட்டு 2வது வசனத்தில் ஆவியானவர் பூமி மேலே எப்படி அசைவாடி கொண்டு இருந்தார்னு போட்டிருக்குது. அங்கே இயேசுவை கர்த்தர் வெளிப்படுத்தலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு வெளிப்படுத்தப்படுகிறார். இந்த சத்தியம் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கும்போது, ரைட், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் 3 பேர் இணைந்து தான் உருவாக்குறாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் இங்கே வேதம் என்ன சொல்கிறது? சகலமும், ரைட்? நீங்கள் பார்க்குற இந்த உலகம், இந்த பூமி, இந்த மனுஷன், ரைட், வானத்தில் இருக்கிற சந்திர நட்சத்திரங்கள், சூரியங்கள், ரைட், ஆவி உலகத்தில் இருக்கிற வானதூதர்கள், ரைட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சகலமும் இயேசு மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. கர்த்தர் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் இயேசு மூலமாக தான் செஞ்சார். புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இயேசுவை குறித்து படிக்கும்போதும் சரி, பிதாவை குறித்து படிக்கும்போதும் சரி, நீங்கள் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் மனசில் அது ஆழமாக பதிஞ்சிருக்கணும். என்ன? நான் சிருஷ்டித்த தேவனை குறித்து படித்து கொண்டிருக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நான் அறிந்து கொள்ளும்படி இந்த பைபிளை வாசிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த இயேசுவை அறிந்து கொள்ளும்படி இந்த சுவிசேஷங்களை வாசிக்கிறேன். இந்த ஒரு எண்ணம் இருக்கணும்.
நான் வாசிக்கிற இந்த வார்த்தைகள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்ற ஒரு எண்ணத்தோடு, என்ற ஒரு நம்பிக்கையோடு, ஒரு பயபக்தியோடு வாசிக்க வேண்டும். புரியுதா? These are the words of the eternal Almighty God who made heaven and earth. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இது அப்படியே நல்லா இருக பிடிச்சுக்கோங்க. இந்த சத்தியத்தை பிடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாறிடும். உங்களுடைய மனதின் சிந்தனைகள், நீங்கள் வாழ்கிற விதம், உங்களுக்குள் குடியிருக்கிற தத்துவங்கள், ஃபிலாசபி, ஐடியாலஜி, சித்தாந்தங்கள், நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குற விதம், சக மனுஷனை பார்க்குற விதம், இந்த இயற்கையை நீங்கள் பார்க்குற விதம், இது எல்லாமே இந்த ஒரு சத்தியத்தினால பாதிக்கப்படும். இந்த ஒரு சத்தியம் அப்படியே உங்கள் வாழ்க்கையை அப்படியே திருப்பி அமைக்கும். சரியான விதத்தில், மகிமையான விதத்தில் உங்கள் வாழ்க்கையை நிலை நிறுத்தும். இந்த சத்தியத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. இந்த பூமி தானாக வரல, இதில் இருக்கிற படைப்புகள் தானாக வரல. இவைகளை ஆரம்பித்தது வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்ற அந்த ஒரு சத்தியம் உங்கள் வாழ்க்கையே மாற்றும். உங்கள் வாழ்க்கைக்குள்ள மகா பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இதுதான் சாவி. This is the key that opens every blessing. புரியுதா? ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அப்போ பாருங்க, நம்முடைய தேவன் சகலவற்றையும் ஆரம்பித்தவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். பாருங்க, அநேக மதங்களில் இயற்கையை வழிபடுவாங்க, இயற்கையை தெய்வமாக வழிபடுவாங்க. இன்றைக்கி பாருங்கள், சயின்டிஃபிக்காக எஜுகேட் ஆனவங்க கூட இந்த பூமியை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், மதர் எர்த் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துருக்குறீங்களா? ஆனால் பாருங்கள், நம்முடைய தேவன் இயற்கையின் ஒரு பகுதி கிடையாது, இயற்கையை உருவாக்கினவர். Our God is not part of nature, He is the creator of nature. புரியுதா? இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சத்தியம்லாம் புரிஞ்சுன்னா விக்கிரகாராதனை ஏன் தப்புன்றது உங்களுக்கு ரொம்ப ஆழமாக விளங்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த விக்கிரகாராதனையை சாதாரணமாக நினைப்பாங்க. ரைட், என்னங்க அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத தேவனை பார்க்க முடியல, அதனால் ஏதோ ஒரு சிறுபத்தை செஞ்சு அதை பார்த்து அதை வணங்குறாங்க, இதில் என்ன தப்பு இருக்க முடியும் அப்படின்லாம் ஒரு சிலர் கேட்பாங்க. அதுக்குள்ளே அதெல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு படிப்படியாக சொல்லித்தரேன். ஆனால் இந்த சத்தியம், கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகிமையானவர், அவர் என்ன செஞ்சார் அப்படின்றதெல்லாம் விளங்குச்சுன்னா, அப்படிப்பட்ட தேவனை ஒரு படத்துக்குள்ளேயோ ஒரு சிறுபத்துக்குள்ளேயோ ஒரு சிலைக்குள்ளேயோ உங்களால் அடக்க முடியாது அப்படின்றது உங்களுக்கு வழங்க ஆரம்பிக்கும். ரைட், ஹல்லேலூயா. சரி, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ அதுக்குள்ளே இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த தேவனுடைய மகிமை நம்மளுக்கு விளங்கணும். வானத்தையும் பூமியும் படைத்தவர், ஆரம்பித்தவர், இதெல்லாம் அவர் தான் உருவாக்கினார். He is the first cause. இந்த ஃபர்ஸ்ட் காஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் இந்த கேள்வி கேட்பாங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கணும், ஒரு ஆரம்பம் இருக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ உங்கள் தேவன் உருவாவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. அவன் கேள்வியே தப்பான கேள்வி. இட்ஸ் a fallacy. அவன் கேட்குற கேள்வியை ஒரு தவறான கேள்வி. ஏன்னா பாருங்கள், வேற ஒருத்தர் இந்த தேவன் உருவாவதற்கு காரணமாக இருந்தால் அவர் தேவனே கிடையாது. புரியுதா? இப்போ பாருங்கள், நம்ம உருவாவதற்கு தேவன் காரணமாக இருக்கிறாரு, நம்மளை அவர் படைச்சாருன்றதுனால தான் நம்ம அவரை வழிபடுறோம். இப்போ அவர் உருவாவதற்கு வேற யாரோ காரணம்னா, அப்போ அவரை காட்டிலும் பெரியவர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரே படைக்கப்பட்டவர் ஆகிறார் இல்லையா? ரைட். ஆனால் நம்முடைய தேவன் படைக்கப்பட்டவர் இல்லை, அவர் தான் படைக்கிறவர். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு போங்க.
ஹல்லேலூயா டு ஜீசஸ். 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்போ கர்த்தர் வந்து தன்னை குறித்து சொல்கிறார் இங்கே, ரைட்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 10. பொதுவாக வந்து இந்த சயின்டிஃபிக் வேர்ல்டு, இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் வந்து அந்த மாதிரி ஒரு சித்தாந்தம், ஐடியாலஜி இருக்கிறவங்க, இப்போ நம்ம வந்து இதுக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கணும்ல, இதை ஆரம்பித்தவர்னு ஒருத்தர் இருந்திருக்கணும்ல. இவ்வளவு அருமையான சிருஷ்டிப்பு, இவ்வளவு ஞானம் நிறைந்த ஒரு படைப்பு, இவ்வளவு இன்ட்ரிகேட் ஒரு கிரியேஷன் எப்படி தானாக வர முடியும்? அதை யாரோ படைச்சிருக்கணும்ல, இல்லைன்னா இப்படி வர முடியுமா? இப்போ நான் இப்போ ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லேப்டாப் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த கம்பெனியில் இதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இதை மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? யாராவது இந்த லேப்டாப் தானாக வந்துச்சுங்க, ரைட்? கோடான கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இதோட பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு மூலையில் இருந்துச்சு, ரைட்? பூமியில் இருக்கிற மண், ரைட், அதில் இருக்கிற கனிமம் இதெல்லாம் தானாக ஒன்றா இணைஞ்சி ஒரு சிப்பாக மாறுச்சு, மைக்ரோ சிப்பாக மாறுச்சு, ரைட்? அப்புறம் அப்படியே அது வந்து டிஸ்பிளே ஸ்க்ரீனாக மாறிச்சு. அப்புறம் வந்து எழுத்துக்கள் தானாக உருவாச்சு. இப்போ இந்த கீபோர்டில் அந்த ஆல்ஃபபெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தானாக அரேஞ்ச் ஆச்சு, ரைட்? இங்கே தட்டினா அங்கே தெரிகிற மாதிரி அதுவாக கோடான கோடி வருஷத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படியோ, ரைட்? இப்போ ஒரு எரர், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அதெல்லாம் எல்லாம் அட் அ டைம் ஒன்றா சேர்ந்து, ரைட், அப்படி ஒன்றா ஒரு லேப்டாப்பாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்பீங்க? என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ சொல்கிற கதையெல்லாம் நம்புறதுக்கு என்னை பார்த்தா என்ன சரி, அது வார்த்தையில் என்ன என்னை பார்த்தா என்ன உனக்கு லூசு மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்போமா இல்லையா? நீ சொல்கிற கதையெல்லாம் நம்புறதுக்கு என்னென்ன ஏமாளின்னு நினச்சியா அப்படி சொல்லுவோம், கேட்போம்ல. இந்த இயற்கை தானாக, இந்த உலகம் தானாக வந்துச்சுன்னு சொல்கிறது அதை காட்டிலும் ரொம்ப மோசமான ஒரு ஏமாத்து வேலை, புரியுதா? இந்த லேப்டாப்பே வர முடியாது, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இதை காட்டிலும் கோடான கோடி மடங்கு காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசம் இந்த பூமி, இந்த யூனிவர்ஸ், இதெல்லாம், ரைட்? இது தானாக வந்துச்சுன்னு சொன்னால் நம்புறதுக்கு நம்ம என்னங்க, புத்தி இல்லாதவங்களா இல்லை அறிவு இல்லாதவங்களா? நம்மளுக்கு என்ன பார்த்தா ஒரு காரியத்தை நிதானிக்க தெரியாதா நம்மளுக்கு? ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், இங்கே கர்த்தர் தன்னை குறித்து சொல்கிறாரு, ரைட்? 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும், அதாவது இயேசு, எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை. கர்த்தரே சாட்சி சொல்கிறாரு பாருங்க. எனக்கு முன்னாடி ஒரு தேவன்றது கிடையாது, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. தேவன்றது ஒருத்தர் தான், பல தேவர்கள்லாம் கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இவர் தான் தேவன். வேறு யாரும் தேவன் கிடையாது. இவருக்கு முன்பாகவும் யாரும் கிடையாது, இவருக்கு அப்புறம் வேற ஒருத்தர் வருவாங்கன்னெலாம் கிடையாது. There is one God forever, for eternity. அதனால தான் அவர் கர்த்தர். இல்லைன்னா அவர் கர்த்தரையாகவே இருக்க முடியாது. புரியுதா? ஹல்லேலூயா. கர்த்தர் தெளிவாக சொல்கிறார் பாருங்க, எனக்கு முற்பட்ட தேவன் யாரும் கிடையாது, எனக்கு முன்னாடி வேறு யாரும் கிடையாது. நான் தான் ஆரம்பம், நான் தான் ஆல்ஃபா, நான் தான் ஒமேகா. ஹல்லேலூயா. புரியுதா? கர்த்தர் சொல்கிற, நானே ஆரம்பம், நானே முடிவு, நான் தான் எல்லாத்தையும் ஆரம்பித்தேன். ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் காஸ். எனக்கு முன்னாடி யாரும் கிடையாது. தெர் இஸ் ஒன் காட். இங்கிலீஷில் எப்படி சொல்ல, தெர் இஸ் நோ காட் பிஃபோர் மீ. அழகாக இருக்கும். தெர் இஸ் நோ காட் பிஃபோர் மீ. 43 இல்லையா? அதை கொஞ்சம் வாசிக்கிறேன், உங்களுக்கு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஹல்லேலூயா டு ஜீசஸ்.
கர்த்தர் சொல்கிறார், யூ ஆர் மை விட்னஸஸ் saith the Lord, my servant whom I have chosen, that you may know and believe me, and understand that I am he. Before me there was no God formed, neither shall there be after me. கர்த்தருக்கு முன்னாடியும் யாரும் கிடையாது, அவருக்கு அப்புறமும் யாரும் கிடையாது. ரைட், ரிட்டையர்ட் ஆகி போகிறது கர்த்தர் என்ன மனுஷனா? இல்லை மரித்து போவதற்கு கர்த்தர் என்ன மனுஷனா? மனுஷனுக்கு ஆரம்பத்தில் சின்ன வயசாக இருக்கும்போது பலம் ஜாஸ்தியாக இருக்கும், அப்புறம் போக போக குன்றி போகும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரித்து போகிறான். ரைட், ஒரு காலத்தில் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தவர் அப்புறம் வயசானவனே ரிட்டையர்ட் ஆகிறாரு. இப்படியேனா நடக்கிறதுக்கு கர்த்தர் என்ன மனுஷனா? பாருங்கள், அநேக நேரத்தில் மனுஷன் தன்னுடைய இயலாமைகளையும் தன்னுடைய பலவீனங்களையும் கர்த்தர் மீது கற்பனையாக திணிக்க பார்க்குறான். கர்த்தரை தன்னுடைய தகுதி, தன்னுடைய பலம், தனக்கு நடக்கிற காரியங்களை வச்சு கர்த்தரால் என்ன முடியும் முடியாதுன்றதை நிர்ணயம் பண்ண பார்க்குறான். புரியுதா? பாருங்கள், இந்த விக்கிரக ஆராதனைகள்லாம் மனுஷனுடைய கை வேலைப்பாடு அப்படின்னு வேதம் போதிக்குது இல்லையா? அந்த சுரூபம் மட்டும் மனுஷ வேலைப்பாடு கிடையாது. அந்தந்த தெய்வங்களை குறித்த அவங்க வச்சுருக்கிற அந்த அந்த அவங்கள குறித்து அவங்க சொல்கிற காரியங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மனுஷனோட சுபாவங்களை அப்படியே அவங்களுடைய அந்த தெய்வத்து மேலே திணிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், மனுஷ சுபாவம் அப்படியே அவங்க மேலே திணிக்கப்பட்டிருக்கும். அவங்களும் மனுஷன் மாதிரியே கோவப்படுவாங்க, மனுஷன் மாதிரியே பேசுவாங்க, மனுஷன் மாதிரியே பொய் சொல்லுவாங்க, மனுஷன் மாதிரியே ஏமாற்றுவாங்க. அவங்கள ஒரு சில காரியங்கள் தடுக்க முடியும், அவங்களால ஒரு சில காரியங்கள் தான் செய்ய முடியும், ஒரு சில காரியங்கள் செய்ய முடியாது. அவங்களுக்கும் பிரச்சனைகள்லாம் வரும், அவங்களுக்கும் குழப்பங்கள்லாம் வரும், அவங்களுக்குமே ஆபத்தெல்லாம் வரும், அவங்களுடைய தெய்வங்களுக்கே ஆபத்தெல்லாம் வரும். அவங்க தெய்வங்களுக்கு மத்தியில் நடக்கிற சண்டையில் திடீர்னு யார் சாக போகிறா யார் பிழைக்க போகிறான்னு தெரியாத மாதிரி சூழ்நிலைகளாக இருக்கும். இதெல்லாம் இருக்குது. எங்கேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? மனுஷன் தன்னுடைய கற்பனையை, தன்னுடைய அனுபவங்கள், தான் பார்த்த காரியங்கள், மனுஷனுடைய சாயலில் தெய்வங்களை அவனாக உருவாக்கியிருக்கிறான். புரியுதா? சிறுபம் மட்டும் கை வேலைப்பாடு இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தெய்வம் யார், அது எப்படிப்பட்டதுன்ற காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது மனுஷனுடைய சாயலில் தான் இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் ஆழமாக படித்து பார்த்தீங்கன்னா, அதை கொஞ்சம் நிதானித்து பார்த்தீங்கன்னா விளங்கும். அதனால தான் பாருங்கள், நம்மளை மாதிரி கர்த்தர் நினச்சிடக்கூடாது. ஒரு இடத்துல கர்த்தர் இப்படியே கேட்பார், ஏண்டா நீ இல்லாத அக்கிரமம்லாம் பண்ணிவிட்டு என் ஆலயத்துக்கு கையை தூக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கிற, என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? நானும் உன்னைய மாதிரி நினச்சியா அப்படின்னு கேட்பார். சில சமயம் மனுஷன் கர்த்தரை தன்னுடைய லெவலுக்கு கொண்டு வரான், சில சமயம் இல்லை, நிறைய நேரத்தில் ட்ரை பண்ணுறான். அட்லீஸ்ட் கர்த்தருக்கு நம்மளை மாதிரி ஒரு ஆரம்பம் இருந்துச்சு. நான் பிறந்த மாதிரி கர்த்தர் ஒரு நாள் பிறந்தார். நான் சாக போகிற மாதிரி ஒரு நாளைக்கு கர்த்தரும் செத்து போயிடுவார். இல்லை, நான் ரிட்டையர்ட் ஆக போகிற மாதிரி ஒரு நாள் கர்த்தரும் ரிட்டையர்ட் ஆகிடுவார். இப்போ நான் போயிட்டால் என் இடத்துக்கு இன்னொரு ஆள் வருவாங்க, அந்த மாதிரி இந்த கர்த்தர் போய்ட்டு அவர் இடத்துக்கு வேறு யாராவது வருவாங்க. இதெல்லாம் அவனுடைய கற்பனை, அவனுடைய சிந்தனை. ஆனால் பாருங்கள், கர்த்தர் மனிதன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர். அவருக்கு ஆரம்பம் கிடையாது, அவர் தான் எல்லாத்தையும் ஆரம்பித்தவர். அவருக்கு முன்னாடி யாரும் தேவனும் கிடையாது, அவரை உருவாக்கினவர் எவரும் கிடையாது, அவருக்கு அப்புறமும் வேறு தேவன்லாம் கிடையாது, அவருக்கு அப்புறமும் ஒன்று கிடையவே கிடையாது. என்றென்றைக்கும் இருக்கிறவர். நம்முடைய கர்த்தருக்கு ஒரு பேர் இருக்குது தெரியுமா? இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வருகிறவர். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் உண்மை. ஆதாமை உருவாக்கின அந்த நாளையும் உண்மை, ஆதாமுக்கு முன்னாடியும் அது உண்மை. ஆதியிலிருந்தே கர்த்தர் இருந்தவர் கடந்த காலத்தில், இருக்கிறவர் ப்ரெசண்ட்டில், நிகழ்காலத்தில், வரப்போகிறவர், இனிமேலும் வருகிறவர் எதிர்காலத்தில். நீங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த நித்தியத்திலையுமே கொண்டு போய் எந்த ஒரு பாயிண்ட்லையும் நீங்கள் போய் நின்னீங்கன்னா அதான் கர்த்தரோட சுபாவம். அந்த பாயிண்ட்டுக்கு மேலே கர்த்தர் இனிமேலும் வருகிறவர். அந்த பாயிண்டில் அன்னைக்கும் கர்த்தர் இருப்பார், அதுக்கு முன்னாடியும் கர்த்தர் இருந்தார். He is an eternal God who lives forever and ever. புரியுதா?
நம்முடைய தேவன் மனுஷன் அல்ல. நித்திய தேவன், சர்வத்தையும் உண்டாக்கினவர், த ஆல்ஃபா அண்ட் த ஒமேகா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்து இந்த காரியங்களை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த காரியங்கள்லாம் டைம் எடுத்து கொஞ்சம் தியானிங்க. நம்ம பார்த்த வசனங்களெல்லாம் நீங்கள் பர்சனலாக வாசித்து பாருங்கள். ஜெபத்தோட தியானிங்க. கர்த்தர் உங்கள் கூட பேசுவார். உங்களுக்கு இன்னும் ஆழமான காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துவார். இன்னும் அதிகமான வெளிச்சத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த சத்தியங்கள்லாம் நீங்கள் கேட்க 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 உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் விசுவாசம் வளரும், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு இவையெல்லாம் திறவுகோல். புரியுதா? அதனால் எதிர்பார்ப்போடு வாசிங்க, படிங்க, கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த போதனை கேட்டபடியாக நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மெசேஜை உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கு தெரிந்த மற்ற விசுவாசிகளுக்கு அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற ஊழியக்காரங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வருகிறார்.